பொதுவாக ஆண்களை பற்றி தப்பாகவும் குறையும் சொல்கிற இந்த உலகத்தில் இப்படி ஒரு ஆண்கள் இருக்காங்களா அப்படின்னு போற்றப்படும் வகையில் எடுக்கப்பட்ட படம் தான் இது. படத்தோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயின் பேசில் இவ ஒரு டாக்டராக இருக்கா, ஒரு கேம்புக்கு போயிருக்கா. அங்கே இருக்கிற பேஷண்ட் எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒருத்தர் ஓடி வராரு. இவர் பேர் ஜானி. நான் இப்போ டாக்டரை எமர்ஜென்சியாக பார்க்கணும்னு கத்துறாரு. அங்கே ஏற்கனவே மக்கள் லைனில் நின்றுட்டு இருக்காங்க. நிற்கிறீங்கலாம் பார்த்தா என்ன பைத்தியமாக இருக்கா, போய் லைனில் நில்லுன்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலைங்க, டாக்டரை பேசில் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. நாங்களும் அதே அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கோன்னா பின்னாடி தள்ள இப்போ அப்படியே அவர் விழுந்துடுறாரு. ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாரு. அதனால அவரை தூக்கிட்டு போய் பெட்டில் வச்சுட்டு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே பேஸில் கூப்பிடுறாங்க. வந்து பார்த்தா நீங்களா, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பேஸில் ஷாக் ஆகி கேட்க, ஐயோ எனக்கு எதுவும் ஆகல, உங்கள் அப்பாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்குது. ஆக்சுவலி ரொம்ப நாளாக அவங்க அப்பாவை தேடிட்டு இருப்பாங்க போல. இப்போ அந்த அப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு முன்னாடி அழுதுகிட்டே ஓட, பின்னாடி இவரும் அழுதுகிட்டே ஓடுறாரு. இப்படியே ஓட கதை பாஸ்ட்டுக்கு போகுது. இப்போ ஜானியோட இளமை பருவம். ஸோ அவர் யாரையோ துரத்திக்கிட்டு ஓடுறாரு. முன்னாடி இன்னொருத்தன் ஓடிட்டு இருக்கான். ஒருத்தனை பிடிச்சிட்டாரு, இன்னொருத்தனை பிடிக்க முடியல. அப்படியே அவன் ஓடிட்டு இருக்க அந்தாண்ட இருந்து ஒரு ஆள் வந்து அப்படியே அவனுக்கு கீழே தள்ளிடுறாரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ டேடி. அவர் பேர் டேடி. ஸோ டேடி வந்து அப்படியே இடித்து தள்ளிடுறாரு. இவங்க ரெண்டு பேர்த்தோட தொழில் என்னன்னா, ஒருத்தன் கந்து வட்டி கொடுப்பான், அந்த கந்து வட்டியை வசூலிக்கிறது தான் இவங்களோட தொழில். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாவே இவங்களுக்கு டிமிக்கி காட்டிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கையும் காலுமா பிடிச்சிட்டாங்க. இப்போ கீழே விழுந்த அந்த ஆளுகிட்ட ஜானி பணத்தை வசூல் பண்ணிட்டு இந்தானே இன்னொரு ஆள் கீழே விழுந்தான்ல. ஸோ அவங்ககிட்ட போய் நம்ம டேடி விசாரிக்கிறாரு. எத்தனை நாள் எங்கடா போனேன், உங்களை எல்லாம் நாங்கள் தேடி அலையணுமா, பணம் வாங்குறப்ப மட்டும் எப்படி பம்பிக்கிட்டு வந்து வாங்குறீங்க, கொடுக்குறப்போ நாங்கள் தேடி தேடி கொடுக்கும்போது மட்டும் நாங்கள் ஓடி ஓடி வந்து உங்ககிட்ட வாங்கணுமா, பணத்தை எடுறா அப்படிங்கும்போது என்கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்குன்னு சொல்கிறான். டே எடுக்கிறியா, என் கையில் இருக்கிற மோதிரத்தை ஒரு எத்து விடவா அப்படின்னு மிரட்ட, இருங்க சார் எடுக்கிறேன்னு சொல்லி அவன் பேண்ட்டுக்குள்ளே ப்ரைவேட் பாட்டுக்கிட்ட இருந்து அப்படியே பணத்தை எடுத்து நீட்டிகிட்டு இருக்கான். அங்கேருந்து ஓடி வந்த ஜானி அந்த பணத்தை அப்படியே பிடுங்கி மொத்தம் கொடுத்து செம ஸ்மெல் அப்படிங்கிறான். பணத்தை வாங்குறதுக்கே தயங்கிட்டு இருந்த டேடி கிட்ட இப்போ ஜானி எப்படியே நம்ம பணம் கிடச்சிருச்சு, ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, நல்லா முந்துப்பாரு அந்த ஸ்மெல் என்ன ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. எங்கேயோ ஃபெமிலியராக இருக்கிற ஸ்மெல்லு தான், ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஸ்மெல் பண்ணியிருக்கோம். ஆமாம் என்ன அப்படிங்கும்போது அவன் ஜட்டிக்குள்ளேருந்து எடுத்து கொடுத்தாண்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயே அப்படின்ட்டு அவன் மூஞ்சி ஒரு மாதிரியாக போகுது. இப்போ தான் பேசில்னு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா அம்மா, அதாவது பேசில் ஹீரோயின் சின்ன வயசில் இருக்கா, அவளோட அம்மா. அவங்க ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டுக்கார அம்மா அவளை வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. யாருன்னா அந்த சின்ன குழந்தைய. இவ அடம் பண்ணிட்டே இருப்பா, அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுப்பா. இவளை வெளியிலே உட்கார வச்சுட்டு நீ மட்டும் உள்ள வந்து வேலை செய்யுன்னு சொல்ல அந்த மார்க்கெட்டுக்கு வெளியிலேயே அந்த பொண்ணு உட்கார வச்சுட்டு அம்மா உள்ள போய் வேலை செய்கிறாங்க. ஆக்சுவலி அம்மா உடல் பருமன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்களால நார்மலாக எல்லாரும் நடக்கிற மாரி வேகமாக கூட நடக்க முடியாது. இருந்தாலுமே தன்னோட பொண்ணுக்கு பசியாக இருக்கும் அப்படின்றதுனால அங்கே இருக்கிற பல வீடுகளில் வீட்டு வேலை செஞ்சு அன்பர அமௌண்ட்டை பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களும் இவங்ககிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க போல். இவங்க இந்த வேலையை முடிச்சுட்டு வரட்டும், அதில் பணம் வரல, அதை வாங்கிக்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அம்மா ஒரு பாலத்து மேலே போகிறாங்க. முன்னாடி டேடி இருக்காருன்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு பின்னாடி போகலான்னு பார்த்தா பின்னாடி ஜானி இருக்காரு. பணம் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட பணம் இல்லை, என் வீட்டுக்காரனும் உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு எங்களை ரெண்டு பேர்த்தையும் அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டான். நான் கண்டிப்பாக சம்பாதிப்பேன், கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஓகே டைம் தரோம், உங்ககிட்ட ஏதாவது வேல்யூபிளான அமௌண்ட் அதிகமான பொருள் இருந்துச்சுன்னா அதை இப்போதைக்கு அடமானம் வச்சிரு, நீ காசை கொடுத்துட்டு மீட்டுட்டு வந்துருன்னு சொல்கிறாங்க. என் பொண்ணை தவிர என் வாழ்க்கையில் உயர்ந்த பொருள் எதுவுமே என்கிட்ட இல்லை, கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன்னு சொல்ல இப்போது ஜானி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அவளோட உயர்ந்த பொருளே இந்த பொண்ணு தானே, பொண்ணை தூக்கிடலாம், பணத்தை தானே கொண்டுட்டு வந்து அவளே 2 நாளில் கொடுத்துருவான்னு. சரி ஓகே இந்த ஐடியாவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணு அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. அம்மா பின்னாடியே கதறிக்கிட்டு வராங்க. ஜானி அம்மாவை பிடிச்சி இழுத்ததுனால டேடிக்கு குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய 2 பேரும் கூட்டிகிட்டு ஓனர்கிட்ட போகிறாங்க. ஓனரோ காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு. ஏண்டா டே, உங்களை கடன் வாங்க போக சொன்னால் கடத்திக்கிட்டு வந்திருக்கீங்க, கடன் வாங்குறப்போ அடகு வைக்கிறதுக்கு செயின் மோதிரம் இல்லைன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மிகப்பெரிய உயர்ந்த பொருட்களை தூக்கிட்டு வரணும்டா, குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு என்னை விடுங்க நான் எங்கள் அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கு. இதெல்லாம் டென்ஷனான அந்த ஓனர் அப்படியே அந்த பொண்ணோட வாயை பொத்த போவ அந்த பொண்ணு கடிச்சிருது. இதனால் அவர் பக்கத்தில் இருந்த ஒரு விலை உயர்ந்த பொருளை கீழே தள்ளி விட்டு உடச்சிட்டாரு. ஐயோ இந்த பொருளோட ஓனர் வந்தானா நான் எங்கடா போகிறது, அவன் இருக்கிற காசையும் கழிச்சுக்கிட்டு விட்டுருவானே அப்படின்னு இந்த குழந்தைய ஃபஸ்ட்டு இங்கேருந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அப்போ தான் டேடி சொல்கிறாரு, நீங்கள் ஓவராக அந்த பொண்ணை திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கடத்தல் கேஸு ஃபிசிக்கல் அப்யூஸாக மாறிடும், நீங்கள் உள்ளே போனீங்கன்னா போக்சோவில் வெளியிலே வரமாட்டீங்கன்னு அப்படி மிரட்ட, தயவு செஞ்சு இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போங்கடா வெளியில் அப்படின்னு கெஞ்சுறாரு. ஸோ இந்த குழந்தை ஆல்ரெடி சாப்பிடல, பசிக்குதுன்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்கோம், அதனால் இதை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம்டா, இந்த பொண்ணுக்கு சாப்பாடு போடலான்னு டேடியும் ஜானியும் முடிவு பண்ணிட்டாங்க. குழந்தைய அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
இப்போ அம்மா வராங்க, அந்த கடன் கொடுத்த ஓனர்கிட்ட வராங்க. என் குழந்தைய திருப்பி கொடுத்துருங்க, நான் எப்படியாவது சீக்கிரம் பணத்தை அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பணத்தை அடைச்சினா தான் உன் குழந்தையவே நான் திருப்பி தருவேன்னு அவரு சொல்ல, உடனே போய் யானான்னு ஒரு சொந்தக்காரங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்தமாரி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க, எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கதறிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அவங்க 2 பேரும் குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். அந்த பொண்ணு ரொம்ப கோவமாக இருக்குது. அம்மா வேணும் அம்மா வேணும்னு கத்திட்டே இருக்கு. நான் வீட்டுக்கு போகணும்னு விடாமல் சொல்லிகிட்டே இருக்கு. ஆனால் டேடியும் ஜானியும் குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் இருக்க மாதிரி காரம் சேர்த்தாத, ஏன்னா குழந்தைக்கு வாய் ஏறி அப்படின்னு காரம் சேர்த்தாத ஃபுட்டாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் மாற்றி மாற்றி நான் வீட்டுக்கு போகணும் அம்மாவை பார்க்கணுன்னு கத்திட்டே இருக்கா. இது எதுவுமே டேடிக்கு பிடிக்கவே இல்லை. டே அவளை சாப்பிட வச்சுட்டு அவளை அமைதியாக இருக்க சொல்லுடா, வீடே சத்தமாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு கத்துறாரு. தானியும் எவ்வளவோ சாப்பாடு ஊட்டி பார்க்குறாரு, குழந்தை சாப்பிட மாட்டேங்குது. அவளை தூக்கிட்டு போய் அந்த ரூம்குள்ளே அடைடா அப்படின்னு சொன்ன உடனே ரூம்குள்ளேயும் அடைச்சி வச்சிடறாரு. அந்த பொண்ணு ஒரு கரடி பொம்மை மாதிரி கையிலே வச்சிருக்கு. அது மட்டும்தான் இப்போ ஆறுதலாக கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே அம்மா கிட்ட போகணும் வீட்டுக்கு போகணும் அப்படியே கத்திட்டே இருக்கு. டேடி கேட்குறாரு, சாப்பிட்றதுனால எனர்ஜி குறையவே மாட்டேங்குது பார்த்தியா, கத்திட்டே இருக்க அப்படின்னு பேசிட்டே இருக்காரு. அப்போ தான் இன்னும் சவுண்ட் அதிகமாகுது. இதனால டென்ஷன் ஆன டே உன்னோட ஐடியா தான்டா, அவளை தூக்கிட்டு வந்து என் பீஸே போயிருச்சுரா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ தான் அந்த இடத்துக்கு அம்மா வராங்க. அம்மா வந்த உடனே நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன், இந்த பொண்ணு காலையிலேருந்து சாப்பிடல, இந்தாங்க சாப்பாடு அவளுக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அம்மா கலங்கி போகிறாங்க. என் பொண்ணு சாப்பிட்லன்னு நான் தான் இவ்வளோ நாள் கலங்கிட்டு இருந்தேன், ஆனால் உங்களுக்கும் ஒரு அக்கறை இருக்குல்ல, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படியே கூட்டிகிட்டு போய் டேபிள் மேலே உட்கார வச்சு, இங்கே பாரு அம்மா சொல்கிறேன் இதை சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே சமத்தா அந்த குழந்தை சாப்பிட ஆரம்பிக்குது. சரி நீங்கள் சாப்பாடு ஊட்டிட்டு இருங்க, நாங்கள் வெளியில் போயிட்டு வரோன்னு அந்த குழந்தையும் அம்மாவையும் அதே வீட்டிலேயே விட்டுட்டு அவர் அப்படியே கிளம்பி போகிறாரு. பார்த்தா கறி மீனுன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு நல்ல சாப்பாடு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அம்மா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஒரு ரூம்குள்ளே படுக்க வைக்கிறாங்க. அப்போ தான் கண்ணு நீ சமத்தாக இருக்கணும், உனக்கு பெரிய வீடு நான் வாங்கி தருவேன், பெரிய பொம்மை வாங்கி தருவேன், உன்னை டாக்டர் ஆக்குவேன், அது வரைக்கும் அம்மா சொல்கிறத நீ கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கேட்பம்மா, நானும் உங்கள் கூடயே இருப்பேன், உங்களோட கஷ்டத்தை பகிர்ந்துக்குவேன்னு அந்த 10 வயசு குழந்தை அம்மாவோட கஷ்டத்தை பார்த்து கவலைப்படுது. இப்போ என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அம்மா அந்த குழந்தைய அந்த ரூம்லேயே விட்டுட்டு இருமா நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டேடியும் ஜானியும் வராங்க. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா குழந்தைய இவங்க கையோட கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நம்ம போய் அப்புறம் பேமெண்ட் வாங்கிக்கலாம் தான் நினச்சிருப்பாங்க. வந்து பார்த்தா அம்மாவை காணோம். வெளியில் லெட்டர் எழுதியிருக்காங்க. ஒரு வாரத்தில் யானா அப்படிங்கிற சொந்தக்காரங்க வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அவங்க காசு உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க, நான் வரத்துக்கு சில பல வருஷங்கள் ஆகும், அதனால யானாவை நீங்கள் அவர் கூட அனுப்பிச்சி வச்சிருங்க, யானாவை அவர் வளர்த்திக்குவார் அப்படின்னு சொல்லி லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ திரும்பியும் பாப்பா வெளியில் வரா, அம்மா எங்கன்னு அழுவுறா. இப்போ ஜானி அங்கேருந்து ஓடி வராரு. என்னடா ஆச்சு, ஏன்டா பதறிட்டு ஓடிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணோட அம்மா அவசர அவசரமாக காரில் ஏறி போகிறாங்கன்னு சொன்ன உடனே அந்த பாப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு அம்மா தன்னை இங்கேயே விட்டுட்டு போகிறாங்கன்னு. அப்படியே ஓடுறா. உள்ள அம்மா காரில் ஏறிக்கிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. இந்த பக்கம் குழந்தை ஓடி போய் அப்படியே உழுது. பின்னாடியே டேடியும் ஜானியும் வந்து குழந்தைய அப்படியே அரவணைச்சு பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாளும் இவங்க வேலை செய்கிற இடத்துக்கே அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிற சூழ்நிலை, தனியாக வீட்டில் விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு அந்த குழந்தைய பின் சீட்டில் உட்கார வச்சுட்டு டிரைவர் சீட்டில் ஜானி ஓட்டிட்டு போக டேடி பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு போகிறாரு. ஒரு ஆள்கிட்ட கடன் வசூலிக்கிறதுக்காக ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாப்பா திரும்பவும் காலையிலேருந்து சாப்பிடலையா, அதனால இந்த மிட்டாயாவது சாப்பிடுன்னு டேடி கொடுக்க அந்த பொண்ணு முறைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு என் அம்மா தான் வேணும்னு திரும்பி சொல்லிட்டு இருக்கு. நீ சரிப்பட்டு வரமாட்டேன், நீ பட்டினியா கடை அப்படின்னு விட இந்த அந்த கடன் வாங்கின ஆளும் வந்துடுறான். முன்னாடி பைக்கில் அவனோட குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே ஹாப்பியாக வரான். வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, அப்புறம் என்ன செய்தின்னு ஜானி கேட்க இப்போ டேடியும் இறங்கி கீழே போகிறாரு. எங்கடா வாங்கின காசு அப்படிங்கும்போது, ஆக்சுவலி எனக்கு காய்ச்சல் இருக்குது, கோல்டு இருக்குது, ரொம்ப நாளாக உடம்பே சரியில்லை அப்படின்னு ஏதேதோ காரணம் அவன் சொல்கிறான். சரி ஓகே நீ பொறுமையாகவே கொடு அப்படிங்கும்போது டேடியை பார்த்து அந்த ஆள் ரொம்ப நன்றி சார், நல்ல மனசு சார் உங்களுக்கு அப்படிங்கிறான். சரி நீ பொறுமையாகவே கொடு, உன் பையனை இப்படிக்கு கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறான். எது என் பையனை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு இவன் சாக்கா கேட்குறான். ஆமாம் ஏற்கனவே ஒரு ஐட்டம் பார் உள்ளே உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, சார் போய் சொல்லாதீங்க சார், அது உங்களோட குழந்தை அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, என் குழந்தையா, ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு போய் பாப்பா பக்கத்தில் நின்று நான் உன்னோட அப்பாவான்னு மட்டும்தான் கேட்டார். நீ என்னோட அப்பாவும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்று மாரி ஒரு கேடுகட்ட ஆள் என்னோட அப்பாவே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுது. கேட்டியா, என் பொண்ணாக இருந்தால் என்னை இப்படி பேசலா, உன் பையனுக்கும் அதே நிலமை தான், தூக்கிட்டு போட்டா அப்படிங்கிறான். சார் ஈவினிங்லாம் பணம் டான் வந்துடும் சார், வட்டி முதல் அசல் எல்லாமே கொண்டுட்டு வந்து கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஈவினிங்கு அந்த ஓனர்கிட்ட ஃபுல் பணத்தையும் கொண்டுட்டு வந்து அந்த ஆள் கொடுத்துட்றான். இப்போ அந்த பாப்பாவை டிவி பார்க்கறதுக்கு ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த டீலிங் கூட நல்லா இருக்குதுடா, இனிமேல் பணம் கொடுக்கலாம் குழந்தைய தூக்கிட்டு வந்துடலான்னு ஓனர் பேச, ஐயோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து எங்களால் முடியல,
நாங்களாம் தூங்கி 2 நாள் ஆகுதுன்னு டேடியும் ஜானியும் பேசிட்டு இருக்க இந்தான பாப்பா அப்படியே எஸ்கேப் ஆயிட்டா. இப்போ அந்த ஓனர் வந்து எட்டி பார்த்துட்டு குழந்தை எங்கடா அப்படின்னு கேட்க அங்கே தானே உட்காந்துட்டு இருந்தா அப்படின்னு 2 பேரும் ஷாக்காக எந்திரிச்சு போய் பார்த்தா பாப்பா அந்த இடத்துல இல்லை. ஸோ இப்போ 2 பேரும் அந்த குழந்தைய தேடி வெளியில் ஓடுறாங்க. இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆவா அந்த குழந்தை அப்படியே வெளியில் ஓடுது. ஓடும்போது ஒரு கால் செருப்பை மிஸ் பண்ணிட்டு ஓடுது. ஸோ அந்த செருப்பை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக பாப்பா இந்த பக்கம் தான் ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு குட்டிச்சவர் மாரி இருக்குது. இவங்க வர்றதை பார்த்துட்டு அந்த குழந்தை அப்படியே அந்த குட்டி சவத்தில் ஒளிஞ்சிக்குது. இவங்களும் எங்கெங்கேயே தேடிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. டே அடுத்தவங்க குழந்தைய கூட்டிகிட்டு வந்தது இப்படி நம்ம தொலைச்சிட்டுமே, அவங்க வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம எங்கே போகிறது, நம்ம 2 பேரும் ஸ்டேஷனுக்குள்ளே தான் போகணும், எல்லாம் உன்னோட உருப்படாத ஐடியா தாண்டா அப்படின்னு டேடி ஜானியை பேசுகிறாரு. என்ன பண்ணுறது சார், வாங்க போகலாம், நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தேடுறாங்க. இப்படியே ராத்திரியும் ஆகுது. இப்போ குழந்தை அவங்க வீட்டுக்கு போயிடுது. வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் பெட்டில் படுத்துட்டு இருக்கு. அம்மா நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்லி அங்கே இருக்கிறத சுற்றி முற்றியும் பார்த்து எங்கம்மா இருக்கீங்கன்னு அழுவுது. அதுக்கப்புறம் என்ன நினச்சிச்சின்னு தெரியல, அந்த குழந்தை அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்றா. ஒரு பேக்கில் அவளோட அம்மாவோட ஃபோட்டோ, அவளுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுறா. ஸோ இப்போ இந்த பக்கம் அந்த வீட்டோட அவங்க அம்மா வீட்டோட ஓனர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து கதவை திறந்து விட சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பாப்பாவோட ஒத்த கால் செருப்பு அங்கே இருக்குது. இப்போ டேடியும் ஜானியும் கண்டிப்பாக பாப்பா இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு உள்ளெல்லாம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா பாப்பா ஆல்ரெடி பின்னாடி வழியாக எஸ்கேப் ஆகிடுச்சு. பின்னாடி ஒரு பெரிய பேக்கு, அவளோட ஸ்கூல் பேக்கு, ஒரு எப்பயுமே கையில் வச்சிருக்கிற பொம்மை, அதை தூக்கிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கா. அந்த சமயத்தில் தான் ஒரு 25 வயசு தக்க ஒரு ஆண் வந்து அந்த குழந்தையா என் வீட்டுக்கு போகலாம், உன்னமாரி சின்ன பசங்களாம் என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க, வான்னு அந்த குழந்தைய அசால்ட் பண்ணுறதுக்காக இழுத்துட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அங்கே வந்த டேடி அந்த ஆளை பிடிச்சி அடிச்சு கொடுமைப்படுத்துகிறான். ஒரு குழந்தைய தெய்வமாக பார்க்கணும்டா, அது இது பெண் குழந்தை, அதோட பாதை புனிதமானது தெரியுமா, அதை போய் கசக்கிறதுக்கு நீ நினைக்கிறியாடா, இனிமே என் கண்ணில் பட்ட உசுறு உன் கையில் இருக்காது அப்படின்னு சொல்லி அவனை அடித்து துரத்திட்டு இப்போ குழந்தைய கூப்பிடுறாரு. குழந்தை நான் வரமாட்டேங்குது, நான் எங்கள் அம்மா கிட்ட போவேன்னு தான் சொல்லுது. சரி ஓகே நீ இங்கேயே இரு, இந்த மாதிரி இன்னொரு ஆள் வருவான் அவனை தூக்கிட்டு போவான் அப்படின்னுட்டு, சரி ஓகே என்ன பண்ணுறது நான் வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்துடுது. இப்போ அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அந்த ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி கெட்டவங்களாம் இல்லை, நீங்கள் நல்லவங்க தான், என்னை நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே டேடிக்கு ஒரு ஃபாதர் ஃபீலிங் வருது. சரி ஓகே இந்த சாப்பிடுன்னு சொல்லி ஒரு குச்சியில் கறி மாரி ஏதோ இருக்குது, அது பாப்பாவுக்கு எடுக்க தெரியாதுன்னு, இரு நானே எடுத்து தரேன் அப்படின்னு அவர் உருவுறாரு. அது அவர் ஷர்ட்டில் பட்டுருது. உடனே அந்த பொண்ணு அங்கே இருக்கிற துண்டை எடுத்துகிட்டு வந்து அந்த சாரோட அந்த டேடியோடைய ஷர்ட்டில் இருக்கிற அந்த கரையை வந்து துடைக்குது. இதெல்லாம் பார்க்க டேடிக்கு மனசு கொழுந்து போயிடுது. இந்த அண்ணன் ஜானிக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இவங்க 2 பேருக்கு யாரும் இல்லை, 2 பேரும் தனியாக தான் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. அக்கறையோட கவனிக்க ஒரு ஆள் வந்துருச்சுன்னு இப்போ 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ தான் அந்த பாப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே பண்ண மாட்டிங்களா, ப்ரே பண்ணணும்னு சொல்லுது. இவங்க 2 பேரும் சாமியை கும்பிட மாட்டாங்க போல், ஆனால் இந்த பாப்பாவுக்கு தொழுகிறாங்க. தொழுந்துட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் டேடிக்கு ஃபோன் கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா யானா கிட்ட, அவங்க அதாவது அம்மாவோட ரிலேட்டிவ் கிட்ட இருந்து. இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ பணம் அனுப்பிச்சிருக்கேன், இது ஃபுல்லாக அசல், வட்டி வந்து உங்ககிட்ட சீக்கிரமாக கொடுத்துருவேன், அந்த பாப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிட வைங்க, நல்லா ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க, வெளியிலலாம் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறாங்க. அடுத்து உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய சிங்கரோடைய கான்சர்ட் நடக்குது போல். ஸோ அந்த கான்சர்ட்டில் அந்த அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அடிச்சு பிடிச்சி செக்யூரிட்டி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஜானி பாப்பாவை உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ பாப்பாவுக்கு தெரியல, அதனால் குனிங்க நான் உங்கள் மேலே ஏறிக்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தை ஏறும்போது இப்போ ஜானியும் ஒரு ஃபாதர் ஃபீல் ஆகுறாரு. அந்த குழந்தை அப்படியே சந்தோஷமாக அந்த பாட்டை பாடுது. எதனாலனா அம்மாவும் இந்த குழந்தையும் எப்போல்லாம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ இந்த பாட்டை பாடுவாங்க போல். ஸோ அதனால் அப்படியே சந்தோஷமாக பாடுது. இந்த பாட்டே போதுமா, நான் சீக்கிரம் உங்களை கண்டுபிடிச்சிரும்னு அந்த 10 வயசு குழந்தை அந்த இடத்த சொல்லுது. இதை பார்த்து ஜானிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் அன்றைக்கி ராத்திரி பிஸ்கெட்லாம் அடுக்கி அதுக்கு நடுவில் கேண்டில் சொருவி, இதை பாரு இன்றைக்கி தான் உன்னோட பர்த்டே, அதுவும் இல்லாமல் நாளையிலேருந்து நீ யானா கிட்ட போயிடுவேன், அதனால் உன்னோட பர்த்டே மாதிரி நாங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கிறோம், நாங்கள் இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணதில்லை, நீ புது ஆளாக வந்ததுனால உனக்கு கொண்டாடணும்னு நினைக்கிறோம், இதை ஊதி இதை கேக் மாதிரி வெட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க கடன் வாங்கி தான் கொடுப்பாங்களே ஒழிய இவங்களுக்குன்னு சரியான சம்பளம் இல்லை. ஒரு மெக்கானிக் ஷெட் மாதிரி வச்சுக்கிறாங்க, அதில் வர சம்பளத்தில் தான் இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த குழந்தையோ யானா வந்து உங்களை மாதிரி நல்லவங்களா இருப்பாங்களா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் கூட அவரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. இருந்தாலுமே ஒரு கடன் கொடுக்கறதுக்காக தான் இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தோம், இப்போ நம்ம திருப்பி கொடுக்கல அப்படின்னா நம்ம மேலே ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு அந்த குழந்தை நான் இதை ஊதி அணைக்க மாட்டேன், நான் உங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு அங்கேருந்து கோச்சிட்டு போய் உள்ள படுத்துக்குது. டேடியும் பாப்பாவும் அடுத்த நாள் போட்டில் போயிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா பாப்பாவை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அந்த யானான்ற ரிலேட்டிவ் கிட்ட. ஸோ அந்த ஆளும் அங்கே வரான். நீங்கள் தான் டேடியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நான் தான் டேடி அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க குழந்தை அவளோட திங்ஸு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி கொடுங்கன்னு சொல்ல அந்த ஆள் எதுக்குன்னு கேட்குறான். இல்லை இது ஒரு ஃபார்மாலிட்டி தான், நாளை பின்ன பிரச்சனை வந்தால் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி உஷாரா நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோட லேடியோட நம்பரை எழுதி பாப்பா கிட்ட அவர் கொடுத்துட்டாரு. சப்போஸ் நீ போகும்போது உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே என்னோட நம்பருக்கு கால் பண்ணி நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாரு. இப்போ பாப்பாவை அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு டேடி வீட்டுக்கு வந்தால் எதையோ தொலைச்ச மாதிரி இழந்த மாதிரியே திரியிறாரு. சாப்பிட மாட்டேங்கிறாரு, சரியாக வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் பார்த்த ஜானி, உன்னோட பொண்ணே போன மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுது தானே? எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு வாரம்னாலும் ஒரு வாரம் அவ கூட நம்ம சந்தோஷமாக இருந்தாலன்னு 2 பேரும் தன்னை ஒரு அப்பாவாக உணர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி பாப்பா கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாளா அப்படின்னு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணால் அந்த நம்பரு ராங் நம்பராக வருது. ஒரு தப்பான ஆளுக்கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானுன்ற ஃபோன் டைரக்டரியில் இருக்கிற எல்லா நம்பருக்குமே ஃபோன் பண்ணுறாரு. அதில் எல்லாருமே டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. யாருங்க நீங்கள், என்ன ஊர், யானா அப்படின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கன்னு அப்படியே ப்ராப்பராக தான் பதில் சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு நம்பர் மட்டும் யானாவா அப்படின்னு கேட்டோன்னா ராங் நம்பர்னு சொல்லிட்டு பட்டுன்னு வச்சிடறாங்க. இதை பார்த்து சந்தேகம் அடைஞ்ச நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த யானாங்கிறவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு பப்ல ஆடிட்டு இருக்கான். இவர் போய் அடிச்சு விசாரிக்கிறாரு, குழந்தை எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு தான் பணம் வந்துருச்சு, நீ அதுக்கு குழந்தைய பற்றி கேட்குற அப்படின்னு இவருக்கு இந்த ஆள் சொல்ல, டே குழந்தை எங்கே, அவங்க அம்மா எங்கே அப்படிங்கும்போது அவங்க அம்மாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் குழந்தைய நான் ஒரு இடத்துல வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். எந்த இடம் அப்படின்னு கேட்கறதுக்குள்ளேயே அவங்க மயங்கி போயிடுறான். ஆக்சுவலி அவனுக்கு இடம் தெரியல, இவன் 3வது ஆள் மூலியமா குழந்தைய யாருக்கோ வித்துருக்கான். அந்த ஆளும் இவனுக்கு தெரியாது. பணத்தை மட்டும் கொடுத்துட்டு ஒரு கார்ல மட்டும் ஏற்றி விட்டுட்டான். குழந்தை இப்போ எங்க இருக்குதுன்னு ஹீரோக்கு தெரியல. இப்போ ஹீரோவுக்கும் அந்த ஜானிக்கும் ரொம்ப கஷ்டமாயி போயிருது. நல்லா வளர்ந்துட்டு இருந்த குழந்தைய யாரோ ஒருத்தர் கையில வித்துட்டோமே, நம்ம துரோகம் பண்ணிட்டோமே குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி இப்பதான் குழந்தைய காட்டுறாங்க. பிராத்தல் தொழில் பண்ணுறாங்கல்ல அந்த இடத்த அந்த குழந்தைய அவன் விற்றுருக்கான். அந்த குழந்தை அங்கே இருக்கிற டேபிள்லாம் தொடச்சிட்டு அந்த பியர் பாட்டில் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கு. இந்த குழந்தைய அங்கே கூட்டுற துடைக்கிற வேலைக்கு காசு கொடுத்து அந்த அம்மா வாங்கியிருக்கு. அப்போ தான் அந்த குழந்தைய எதையா போட்டு உடைக்க, நான் உன்னோட அங்கிள் கிட்ட பொம்பளையை கேட்டால் குழந்தைய கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்கான், அப்போ உனக்கு கூட்டுற துடைக்கிற வேலை தான் வரும், வேற என்ன வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த அம்மா யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கு. அந்த குழந்தை ஃபோன் எடுக்க போகுது. டேடிக்கு ஃபோன் பண்ண, இதோட 3வது டைம், இனி ஒரு டைம் நீ ஃபோனை தொட்ட சூடு வச்சிருவேன், உனக்கு நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு அம்மா உள்ள ஓடியாந்து அங்கே ஒருத்தன் வாந்தி எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றா. உடனே இந்த குழந்தைய அந்த இடத்துக்கு இழுத்துக்கிட்டு போறா. போய் அந்த வாந்தி அள்ளுன்னு அந்த சின்ன குழந்தைகிட்ட சொல்றா. அப்படியே ஒரு துணியை போட்டு அந்த வாந்தி அந்த குழந்தை அள்ளிட்டு இருக்கு. அப்பதான் அவன் குடிபோதையில ஒரு கிளாஸை தூக்கி செவுத்துல அடிக்க அது குழந்தையோட மண்டையில கிழிச்சிருது. ஸோ இதை பார்த்த அந்த அம்மா குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட கேட்காம, இதுக்கும் சேர்த்து நீ பே பண்ணுற, கிளீனிங்க்கும் காசு, இந்த பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நான் செலவு பண்ணோம் அதுக்கும் காசுன்னு, குழந்தைக்கு என்னாச்சுன்னு கூட அவள் பார்க்கல. அந்த இடத்தையும் காசுன்னு காசு கலையிறாளுங்க. ஒரு சின்ன பேண்டேஜ் மட்டும் குழந்தைக்கு போட்டுட்டு குழந்தைய ரெஸ்ட் கூட எடுக்க சொல்லலை. திருப்பி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்க சொல்கிறாங்க. இப்போ தான் 2 பேரும் வீட்டுக்கு வந்து குழந்தை என்ன பண்ணுதோ சாப்பிட்டுச்சோ இல்லையோன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இந்தானே அந்த பாப்பா என்ன பண்ணுறான்னா, எல்லாரும் இவளை உள்ளே விட்டுட்டு சாத்திட்டு போயிடுறாங்க. அப்போது அங்கே இருக்கிற ஃபோனில் நம்ம டேடிக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு அழுகுது குழந்தை. இது பார்த்து ஹீரோக்கு கனத்து போயிடுது மனசு. எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே முன்னாடி ஒரு கடையோட நேம் மட்டும் அவன் சொல்கிறான். முன்னாடி ஒரு கடையோட நேம் இருக்குது. அந்த கடையோட நேம் சொன்ன உடனே ஜானிக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி இடத்துக்கு தான் அடிக்கடி போயிட்டு வருவார், அதனால அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சரிவா நம்ம உடனே அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, அந்த ஓனர் பொம்பளைக்கு பாப்பா ஃபோனில் பேசுறது தெரிஞ்சு போச்சு. இப்போ பாப்பா ஒரு ரூமில் அடைச்சிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பி போயிடுறா. இந்தானே இவங்க 2 பேரும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸ்பாட்டுக்கு போயிட்டு பேசில்னு கத்துறாங்க. அந்த குழந்தையோ ஒரு ட்ரேவை எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ரே மேலே ஏறி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு கதறுது. ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போச்சு. அப்படியே அந்த கிளாஸ் டோரை உடைச்சு குழந்தைய அப்படியே காப்பாற்றிட்டாங்க. இப்போ வெளியில் வா போகலான்னு அந்த கூப்பிட அந்த பொம்பளை வந்து இவளுக்கு நான் பே பண்ணியிருக்கேன்னு திரும்பியும் நிற்கிறா. இப்போ தான் டேடிக்கு சரியான கோவம் வந்துருச்சு. அங்கே இருக்கிற பாட்டிலை உடச்சி அந்த பொம்பளை ஒரு ஏத்தன்னா உயிர் போயிடும். பச்சை குழந்தைன்னு பார்க்காம வேலை செய்ய வச்சுருக்கேன், இனிமேல் இந்த மாதிரி யாரையாவது கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிச்சு உள்ளே விட்டு எல்லாத்தையுமே கொளுத்தி விட்ருவோன்னு அப்படியே அவங்கள மிரட்டிட்டு குழந்தைய அப்படியே பின்னாடி உட்கார வச்சு மடி மேலே படுக்க வச்சு தாலாட்டு பாடிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே குழந்தை தூங்கிடுது. அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த குழந்தைக்குன்னு ஒரு ரூம் அலோகேட் பண்ணி அந்த குழந்தைய தூங்க வச்சிடுறாங்க. அவள் எந்திரிச்சதும் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு ஒரு ஜாடியில் 2 மீனை போட்டு அங்கே வச்சிடுறாங்க. எந்திரிச்சோன்னா அதை பார்த்து அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படுது. இப்போ ஜானி அந்த குழந்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் கடன் வசூலிக்க போகிறாங்க. ஒரு செருப்பு கடையில் அங்கே ஒரு பையன் இருக்கான். அதாவது அந்த கடன் வாங்கினவரோட பையன் உன்னைய சேர்த்து கூட்டிகிட்டு போயிடணும். இப்போ இந்த குழந்தைய மிரட்டில் அவங்க காசையும் திருப்பி கொடுத்துட்றாங்க. இப்போ ஜானி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தொழிலில் நம்மளை விட இவ தான் நல்லா ஃபேமஸ் ஆயிடுவா போல, அந்த மிரட்டுறான்னு சொன்னேன். குழந்தைக்கு இந்த மாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் நீ போதிக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. குழந்தைக்கு சரியான விஷயத்த போதிக்கணும்னா அவள் ஸ்கூலுக்கு தான் போகணும்னு அவர் சொல்ல, ஆமா இல்லை நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி இப்போ 3 பேர் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு 2 ஆளுங்களை நம்ம டேடி கூப்பிடுறாரு. எதுக்குன்னு பார்த்தா அவங்க காரை விற்கிறதுக்கான். ஜானிக்கும் அந்த காரனை உயிர் அப்படி கட்டி பிடிச்சிட்டு அழுவுறாரு விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன காரணம்னு தெரியாமல் இப்போ டேடி அந்த காரையும் வித்துறாரு. இப்போ எதுக்கு காரை விற்றீங்க அப்படின்னு ஜானி கேட்க, நம்ம புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு.
புது பிஸ்னஸா? என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, நம்ம பேஸில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறோம், அதுதான் பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. நீ தாண்டா ஐடியா கொடுத்த, வாடா வாடா நீ தான் இதோட சிஇஓ அப்படின்னு அப்படியே அவனுக்கு கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ பேஸில் ஸ்கூல் சேர்த்த முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்கூலுக்கு போனால் பேஸிலோடைய பர்த் சர்டிஃபிகேட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2-3 சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தான் உன்னோட அப்பா அப்படின்னு பேஸில் கிட்ட சொல்லி அங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மும் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, உன்னோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. எது, இந்த பொண்ணு யார் உங்களுக்கு, இந்த பொண்ணோட ஃபுல் நேம் கேட்குறீங்க, உங்களோட பொண்ணுன்னு சொன்னீங்க அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்க, இல்லை அவள் படிக்க வரல, அவள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை செக் பண்ணுறேன். இந்தாம்மா இந்த ஃபார்மை நீயே ஃபில் பண்ணு, இனிமேல் நீயே இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு அவரோட பேர், அந்த பொண்ணோட பேர், அட்ரஸ் எதுவும் தெரியாதில்ல. ஸோ அதனால் அந்த பொண்ணு எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு வேகமாக கொச்சிட்டு வெளியில் வருது. நானும் ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு. ஏம்மா அப்படின்னு கேட்டால், எங்கள் அம்மா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்கூல் சேர்த்துறதுலேயே இவ்வளோ பொய் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, நீ எங்களோட இருந்தீங்கன்னா உன்னோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதனால் நாங்கள் வேலைக்கு போன சமயத்தில் நீ ஸ்கூல் வந்தீங்கன்னா உன்னோட லைஃப் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எப்படியோ சமாதானப்படுத்துகிறாங்க. இல்லைனா உன்னோட அங்கிள் யானா கிட்டையும் உனக்கு திரும்பி கூட்டிகிட்டு போய் விட்டுரும் அப்படின்னு உடனே பயந்துக்கிட்டு, இல்லை நான் ஸ்கூலுக்கே போகிறேன்னு சொல்லி அடுத்த நாள் எப்படியோ காசெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்து போலீஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்க. குழந்தைங்க இப்போ ஸ்கூலில் சேர்த்திட்டாங்க. அங்கே நம்ம ஹீரோ வந்து வண்டியை நிறுத்தும் போது மற்ற குழந்தைங்க அவங்களோட அப்பா அம்மாவுக்கு மரியாதை, அதாவது அவங்க வந்து கை அப்படியே நெத்தி மேலே வைக்கிறது ஒரு மரியாதை போல். ஸோ அந்த மாதிரி மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த கையை கொடுக்க அந்த குழந்தை பாயின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுது. என்னதான் நம்ம அந்த குழந்தைய வளர்த்தினாலும் நாம அந்த குழந்தையோட அப்பா அம்மா இல்லை. ஸோ அதனால அந்த குழந்தைக்கு தோண்டல போலன்னு ஹீரோ அப்படியே வளைச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த ஜானி ஒரு உண்டியில் கொண்டுட்டு வந்து அந்த குழந்தைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இந்த இதை நீ வச்சுக்கோன்னு. அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, என்னோட அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த உண்டியல் அப்படின்னு சொல்லி அந்த உண்டியல் மேலே எழுதி வச்சிருது. இந்த உண்டியலில் எதுவும் இல்லைன்னா இதுக்கு வர்த்தே இல்லை அப்படின்னு டேடி இப்போ கொஞ்சம் காசு கொடுத்து இது போட்டுரு, நான் ஒவ்வொரு டைமும் உனக்கு காசு கொடுக்குறேன், அப்போ இதை போட்டு நீ சேர்த்து வச்சுக்கோ, உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிக்கலான்னு ஆறுதல் சொல்கிறாரு. இப்போ அடுத்த நாள் 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வீடே சுத்தமாக இருக்குது, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சுத்தம் இருக்கிற இடத்துல தான் கடவுள் வருவாருன்னு சொல்லிட்டு, அதனால் நீங்களும் இனிமேல் வீட்டை சுத்தமாக தான் வச்சுக்கணும், இந்த மாதிரி ஷூவை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த ஷூவை கழட்டிட்டு 2 பேரும் நிற்கிறாங்க. இந்தாங்க ஆளுக்கு ஒரு வேலையாக செய்யுங்க அப்படின்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்போ இந்த குழந்தைக்காக எப்படி தொழணும்னு கற்றுட்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி அந்த குழந்தைக்காக தொழுதுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இந்த குழந்தை செய்கிற ஒவ்வொரு வேலைக்குமே அவங்க அப்ரிஷியேஷன் பண்ண காசு கொடுக்குறாங்க. அந்த குழந்தையும் அந்த உண்டியலில் சேர்த்து வைக்குது. இதே மாதிரி குழந்தை இப்போ வளர்ந்து இப்போ 12வது படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு வந்துடுது. இப்போ இதை பார்த்தா டே பொசசிவ் ஆகுது. ஏன்னா ஒரு அப்பா ஸ்டேஜில் வளர்த்திட்டு இருக்காருல்ல, அவன் மூஞ்சிலே ஒன்று விட மாட்டியான்னு பேசுறாரு. அவன் என் அழகை தானே வர்ணிக்கிறான், உங்களுக்கு என்ன போச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அப்படியே இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு. உண்டியல் பல உண்டியல்களாக ஆயிடுச்சு. அம்மாவை இன்னும் தேட முடியாமல், அம்மாவை இன்னும் பார்க்க முடியாமல் இந்த பொண்ணு ஏங்கிட்டு இருக்கா. அப்போ தான் 12th எக்ஸாமும் எழுதுறா. கடவுளை ப்ரே பண்ணிகிட்டே இருக்காரு. இவர் எதுக்குமே கடவுளை ப்ரே பண்ண மாட்டார். எப்படியாவது பொண்ணு பாஸ் ஆயிடணும் அப்படின்னு ப்ரே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரிசல்ட்டும் வருது. அந்த பொண்ணு வந்து சந்தோஷமாக நான் தான் இந்த ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னு சொன்ன உடனே டேசி என் கையெல்லாம் அழுக்காக இருக்குது, சரி ஓகே உள்ளே போய் வேலையை பாரு, ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்தானே போகிறாரு. ஒரு கங்க்ராச்சுலேஷன் கூட இல்லையா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் பின்னாடி ஜானி வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி அப்பா ஃபஸ்ட்டு மார்க் இவ வந்துடுவான்னு தெரிஞ்சிருக்கும் போல் இவளுக்காக இவளோட ட்ரீம் மொபைல் ஒன்று வாங்கி கிஃப்டாக கொடுக்குறாரு. ஸோ இதே எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு கேமரா வச்சுக்கிட்டு அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வெளியிலேயே ஒரே ஆட்டம் பாட்டமாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. தன்னோட குழந்தை மாதிரி இப்போ ஜானியும் டேசியும் இந்த பொண்ணை வளர்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நைட்டு டேசியும் ஜானியும் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. எதனாலனா இன்னும் பேசில் வீட்டுக்கு வரல. 2 பேரும் மாற்றி மாற்றி கால் அடிக்கிறாங்க. ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ தான் ஒரு ஸ்கூட்டரில் வேற ஒரு பையன் கூட நம்ம பேசில் வந்து இறங்குறா. ஸோ இதை பார்த்த அப்பா, இதை பார்த்த டேசி வாக்கண்ணு உள்ளே வாக்கண்ணுன்னு அந்த பையனை கூப்பிட அந்த பையனும் பயந்துக்கிறான். இல்லை பரவாயில்ல நீ உள்ளே வா, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு டேசியும் ஜானியும் அந்த பையனை அப்படியே உள்ளே அழைச்சிட்டு வர பேசின்னு சொல்லிட்டே போகிறா. நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரத்துக்குள்ளே அவனை பயன்படுத்தி வச்சிடாதீங்க, அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இப்போ அவனை அப்படியே உட்கார வச்சு நீ யாருன்னு கேட்குறாங்க. நான் அவளோட சீனியர்னு சொல்கிறாங்க. சீனியராக இருந்துட்டு ஜூனியர் பொண்ணுக்கு எப்படி நீ லிஃப்ட் கொடுப்பா, இவ்வளோ நேரம் வெளியில் இருந்து கூட்டிகிட்டு வருவேன், உண்மையை சொல்லு நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஃப்ரெண்டு தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு இழுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் விட, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு குடும்பத்தை பற்றி விசாரிக்கிறாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பேங்க்கில் மேனேஜராக இருக்காங்க அப்படிங்கும்போது நாங்களும் அதே தொழில் தான் பண்ணுறோம், உங்கள் அப்பாவும் அதே காசு தான் வசூலிக்கிறாங்க, நாங்களும் அதே காசு தான் வசூலிக்கிறேன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்லிட்டு தானே போனேன், அவனை எதுவும் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு நீ வா நீ கிளம்பு அப்படின்னு அந்த பொண்ணு அவனை கிளப்பி விட்டுருது. இப்போ அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கால, எப்பயுமே காலேஜுக்கு கூட்டிகிட்டு வரது எல்லாமே டேசி தான் பார்த்துப்பாரு. இன்றைக்கி அந்த பொண்ணு காலேஜ்லேருந்து அவர் கூட்டிகிட்டு வரல. ஏன் கூட்டிகிட்டு வரலன்னு பார்த்தா இப்போ அம்மா ஊருக்கு வந்துட்டாங்களாம். இப்போ பொண்ணை அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுமா. யாரோ ஒரு லேடி அம்மா இந்த இடத்துல தான் இருக்காங்க, பொண்ணை பார்க்கணும்னு சொல்கிறாங்கன்னு லெட்டர் போட்டிருக்காங்க. இதை பார்த்து நம்ம டேடிக்கு கஷ்டமாகி போயிடுது.
இத்தனை வருஷமாக நம்ம வளர்த்தணும், பொண்ணு மாதிரி வளர்த்தணும், இப்போ இவளை கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் போட்டுறாரு. இப்போ அந்த பொண்ணு வந்தோடனே லெட்டர் அப்படியே மறைச்சிடுறாரு. என்னாச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, டேப்லெட் போட்டிங்களா என்னன்னு விசாரிச்சுட்டு அந்த பொண்ணு உள்ளே போக இப்போ ஜானி கிட்ட இந்த நியூஸை சொல்கிறாரு. அடுத்த நாள் டேடி அந்த பொண்ணு கூட்டிக்கிட்டு அந்த அட்ரஸ்க்கு போகிறாங்க. அந்த அட்ரஸ்க்கு போனதுக்கப்புறம் இப்போ டேடி மட்டும் உள்ளே போகிறாரு அம்மாவை பார்க்கறதுக்காக. அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல, இத்தனை வருஷமாக என் குழந்தைய வளர்த்துருக்கீங்க அப்படின்னு. டேடி போகும்போதே அவருடைய பொண்ணோடைய சின்ன வயசுலேருந்து இப்போ பெரிய வயசு வரைக்கும் என்னென்ன அச்சீவ் பண்ணா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு பொட்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் பார்த்து அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போ வெளியில் பேசில் அங்கே அந்த ஓனர் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவை யானா அப்படிங்கிற ஒரு 15 வருஷமாக கொத்தடிமையாக வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டாரு. அங்கே அவங்களுக்கு எந்த விதமான ஃபோனும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபிசிக்கலாக அப்யூஸும் உங்கள் அம்மாவை பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் அம்மாவெல்லாம் ரொம்ப முடியல அப்படின்றனால ஒரு தெருவோரத்தில் கொண்டுட்டு வந்து விட்டுட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ தான் உங்கள் அம்மா சொன்னாங்க உன்னை கடைசியாக ஒரு டைம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, நீ போய் பாருன்னு சொன்ன உடனே டேடி உள்ளேருந்து வெளியில் வந்துட்டாரு. இப்போது இந்த பொண்ணு உள்ளே போகுது. அம்மாவை பார்த்த உடனே அப்படி கட்டி பிடிச்சி அழுவுது. நான் உனக்காக மட்டும்தான்டா இத்தனை வருஷம் வெளியில் இருந்தேன், ஆனால் அந்த பணமும் உனக்கு வரல, அவன் உன்னை கொடுமைப்படுத்தினான்னு டேடி சொன்னார், என்னை மன்னிச்சிரு, எங்கே இருந்தாலும் அம்மா உனக்காக மட்டும்தான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். நான் போனதே உனக்கான மிகப்பெரிய வீடு வாங்கணும் அப்படின்ற கனவோட தான் போனேன். இப்போ பாரு, சொந்தமாக என்னால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல, என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறாங்க. அம்மா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்களை நான் தேடுறதுக்கு பணத்தை சேர்த்து மட்டும்தான் வச்சேனே ஒழிய உங்களை தேடுறதுக்கான ஆக்ஷன் நான் எதுவுமே எடுக்கவே இல்லைம்மா. நான் மட்டும் முன்னாடியே உங்களை கண்டுபிடிச்சிருந்தேன்னா உங்களை என் கூடவே வச்சுருந்துருப்பேன், உங்களை நல்லா பார்த்துருந்துருப்பேன். இப்போ மட்டும் ஒன்றும் இல்லைம்மா, நான் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நம்மளுக்குன்னு ஒரு பெரிய வீடு வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறா. சரிம்மா, நான் எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன்னு அப்படி அம்மா பொண்ணோட தோளில் சாஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாம்மா, நீங்கள் நினச்ச மாதிரி நானும் டாக்டர் ஆக போகிறேம்மா, உங்களை ராணி மாரி பார்த்துப்போம்மா, உங்கள் கால் தரையில் கூட விழாமல் அப்படி பார்த்துப்போம்மான்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அம்மாவோட உயிர் பிரிஞ்சு போச்சு. இதை பார்த்து அந்த பொண்ணு கத்துது, கதறுது, அப்படி அழுது. ஸோ இவளை பார்த்துட்டு தன்னோட உயிர் போகணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அம்மா வர சொல்லியிருப்பாங்க போல். இப்போ அப்படியே அந்த அம்மாவுடைய உடம்பு அங்கே தகனம் பண்ணிவிட்டு பொண்ணையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போ அந்த டேடி அப்படியே சேர் மேலே உட்காந்துக்கிட்டு தூங்கிடுறாரு. இந்த பொண்ணு அவங்க அம்மாவோட ஃபோட்டோலாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது தான் டேடியோட ஷூ அப்படியே கிழிஞ்சு போயிருக்கு. தனக்கு எதுவுமே பண்ணிக்காம தன்னோட குழந்தையா நினச்சி நம்மளை வளர்த்துறாரு, இவரை விட்டுட்டு இனிமே நம்ம போகணுமான்னு நினச்ச அந்த பொண்ணு இப்போ அந்த உண்டியில் உடைக்குது. இவருக்கு தேவையான பொருட்களை தான் நம்ம இதில் வாங்கணும், இவர் தான் நமக்கு இனிமேல் அப்பான்னு நினச்சிட்டு அந்த காசை எல்லாத்தையுமே அப்படியே எண்ணிட்டு இருக்குது. அதான் அடுத்த நாள் காலையில் டேடி கையில் ஒரு பேப்பர் வச்சுட்டு இருக்காரு. அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி, கடைசி உதவி, இவளோட அப்பாவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, ஒரே ஒரு டைம் அவங்க அப்பாவை மட்டும் இவளை பார்க்கறதுக்கு அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டேடி என்ன நினைச்சிட்டாருன்னா, அம்மா அப்பா கிட்ட இந்த பொண்ணு ஒப்படைக்க நினைக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டாரு. உடனே அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ண அவனும் மீட் பண்றதுக்கு ரெஸ்டாரண்ட் வரேன்னு சொல்லியிருப்பான். இந்த பக்கம் நம்ம பொண்ணு, இந்த பக்கம் பேசில் அப்பாவுக்காக ஷூ வாங்கி கொடுத்துட்டு அவரை அப்பான்னு கூப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருப்பா. ஸோ சர்ப்ரைஸாக இருக்கணும்னு ஒரு சேர் மேலே வச்சிருப்பா. இப்போ அந்த இடத்துக்கு வந்து டேடி வா நம்ம 2 பேரும் வெளியில் போகலாம், ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் இறங்கின உடனே நீ உள்ளே போ, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. என்ன மட்டும் எதுக்கு உள்ளே போக சொல்கிறீங்க, நீங்கள் தானே என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது அங்கே பாரு, அங்கே உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தான் உன்னுடைய உண்மையான அப்பா, உங்கள் அம்மா உன்னை அவர்கிட்ட விட சொன்னாங்க அப்படின்னு உள்ளே போன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் போக மாட்டேன்னு இந்த பொண்ணு அடம்பிடிக்க, நீ கண்டிப்பாக போகணும், சமத்து பொண்ணாக நடந்துக்கா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணையும் உள்ளே போயிடுது. இப்போ நம்ம டேடி அப்படியே பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. ஜானி கிட்ட பொண்ணோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி கொண்டுட்டு போய் அந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுத்துட்டு வந்துரு, இனிமே நம்ம பொண்ணு அவர் கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்த ஜானி, நம்ம 2 பேரும் இத்தனை வருஷமா அவளை நம்ம பொண்ணை வளர்த்துட்டு இப்போ எதுக்கு நம்ம இன்னொருத்தங்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, அவங்க அம்மாவோட கடைசி ஆசை போல அவங்க சொன்னாங்க, நீ கொடுத்துட்டு வந்துரு, என்னதான் இருந்தாலும் அவன் நம்மளோட பொண்ணு இல்லைல்ல அப்படின்னு அழுதுகிட்டே அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாமே கொடுத்து விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளே போகிறாரு. அந்த குழந்தைய எப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு, எப்படிலாம் ரசிச்சாரு, அது எல்லாத்தையுமே அப்படியே யோசிச்சு பார்க்க இப்போ அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஃபோன் வருது. நீங்கள் அப்படியே என்னை கொண்டுட்டு வந்து இந்த ஆள்கிட்ட விட்டுட்டீங்கல்ல, இவன் என்னோட அப்பாவே இல்லை, நீங்கள் தான் என்னோட அப்பா, டேடி டேடி டேடின்னு சொல்லுது. ஆக்சுவலி டேடிக்கு ரொம்ப வருஷமாகவே இந்த பொண்ணு தன்னை டேடின்னு கூப்பிடாத அப்படின்னு ஏங்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ கூப்பிட்ட உடனே அவளுக்கு அளவு கடந்த சந்தோஷம், அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே கண்ணு தனியாக வழியுது. நீங்கள் வாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, வந்து நீ கூட்டிகிட்டு போங்க, நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. வரும்போது பார்த்து வாங்க, நீங்கள் மாத்திரை போட்டுட்டு வாங்க, ஏன்னா நைட்டில் உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகும், அதனால் மாத்திரை போட்டுட்டு நீங்கள் வாங்க, வந்து உங்கள் பொண்ணு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணுது. இந்தானா அப்பா சந்தோஷத்தில் மாத்திரை போடாமல் அப்படியே போகிறாரு. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி கார் வருது, இவருக்கு அப்படியே மயக்க மாதிரி வருது, அப்படியே அந்த கார் முன்னாடி விழுந்துடுறாரு. ஸோ அங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசலுக்கும் ஜானிக்கும் கால் வருது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, அவங்களோட 2 வீலர் வச்சு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. சரின்னு இப்போ 2 பேரும் போனா மார்ச்சரியில் ஒரு பொண்ணு இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணும் ஜானியும் நிற்கிறாங்க. ஜானிக்கு இதை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை அப்படின்னு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இப்போ அந்த பொண்ணு
பொண்ணு அப்படியே அந்த போர்வையை விலக்கி பார்க்குது. நல்ல வேளை அப்பா இல்லை. ஸோ அப்பா மிஸ் ஆயிட்டாரு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்பா எங்கே போனாரு அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இப்போ அப்பாவை தேடுறதுக்காக தான் ஆட்லாம் கொடுத்துருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் ஆட்லாம் அந்த பொண்ணு கொடுத்துருக்கு. அப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து தான் ஃபோன் வந்திருக்கு. இந்த போஸ்டரில் இருக்கிறவரு இங்கே எங்க கிட்ட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன். இதை சொல்றதுக்கு தான் படத்தோட ஓப்பனிங்ல ஜானி ஓடி போயிருப்பாரு அந்த பொண்ணை கூட்டிட்டு வர. ஸோ இப்போ 2 பேரும் அந்த இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே காரில் போறாங்க. போனால் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. இவங்க ஆக்சிடென்ட் ஆகி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இவருடைய சுயநலம் எல்லாமே இழந்துட்டாரு. வாய் பேச முடியாது. அதனால இவரோட டீட்டெயில்ஸ் எதுவுமே எங்களால் சேகரிக்க முடியல. அப்போதான் சோஷியல் மீடியாவில் இவரோட ஆட் வந்துருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணுன்னு சொல்றாங்க. உள்ள போய் ஜானி அவர் அப்படியே உசுப்புறாரு. அவர் அப்படியே உட்காந்த நிலைமையிலே இருக்காரு. நான் தாண்டா ஜானி ஜானின்னு சொல்றாரு. அவருக்கு எந்த விதமான சுயநலமும் வரவே இல்லை. இப்போதான் பேசில், அப்பா நான் உன்னோட பொண்ணு வந்திருப்பேன்ப்பா, பேசில் வந்திருக்கேன்ப்பா, அப்பா எந்திரிங்கப்பா, அப்பா வாங்கப்பா அப்படின்னு மூச்சுக்கு முன்னொரு டைம் அப்பா அப்பான்னு சொல்ல அவரோட கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி வருது. எப்பயும் அந்த பொண்ணை எப்படி முடிய கோதி விடுவாரோ அதே மாதிரி கோதி விடுறாரு. நல்ல வேலை அவருக்கு நினைவு வந்துருச்சு. ஸோ இப்படியே டேசி, ஜானி, பேசில் 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்ண அதே பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்பவும் கிராண்டாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ தான் அந்த பொண்ணு அந்த ஷூவை எடுத்துகிட்டு வந்து, நீங்கள் காணாமல் போனீங்கல்ல அன்னைக்கு இந்த ஷூவை கொடுத்துட்டு அப்பான்னு உங்களை கூப்பிடலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே தான் எல்லாமே நடந்து போச்சு, இந்தாங்கப்பா இந்த ஷூவை போட்டுக்காங்கப்பா அப்படின்னு அந்த கல்யாணத்தில் அந்த ஷூவை போட்டு விடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவளுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும்னு ஆசீர்வாதம் வாங்க வந்து நிற்கும் போது தான் அந்த மாப்பிள்ளை கிட்ட, என் பொண்ணை நான் எவ்வளோ லவ் பண்ணணும் அதை விட மேலே தான் நீ லவ் பண்ணணும். என் பொண்ணில் அந்த கண்ணு தண்ணி வந்துச்சுன்னா உன்னையும் அப்படியே தூக்கிட்டு வந்துடும், என் பொண்ணையும் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு சொன்ன உடனே ஜானியும், என் பொண்ணை மட்டும் நீ ஒழுங்காக பார்த்துக்கல வச்சுக்கோ, அவ்வளோதான் சம்பவம் செஞ்சிடும் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்போ தான் அந்த பையன் அப்படியே டேசியோட கையை பிடிச்சிட்டு, உங்கள் பொண்ணை உங்களை விட அதிகமாக நல்லா பார்த்துப்பேன் சரிங்களாப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அந்த படம் அப்படியே முடியுது. தன்னோட குழந்தையவே காப்பாற்ற முடியாமல் எத்தனையோ பெற்றவங்க ரோட்லேயும் குப்பை தொட்டிலையும் அனாதை ஆசிரமத்திலையும் வீசிட்டு போகிற இந்த நிலைமையில இப்படியும் ஒரு ஆணால் குழந்தைய வளர்க்க முடியும், ஆண்களால் குழந்தைய வளர்க்க முடியும், இப்படியும் ஒரு குழந்தை பாசத்தோடையும் அரவணைப்படையும் வாழ முடியும் இந்த சொசைட்டியில் அப்படிங்கிறத ரொம்ப எமோஷ்னலாகவும் சென்டிமெண்ட்டாகவும் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பற்றின உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய படங்களை பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.